Hello everyone, I am Anish from VB Infotech Tally. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி போட போறோம். ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் எப்படி கிரியேஷன் பண்றாங்கிறது போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ நம்ம டிரான்சாக்ஷன் பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு VB Infotech Tally. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ரெடி பண்ணியிருக்கேன். என்ன டேட்டா அப்படின்னா சிவா அண்ட் அப்துல்ங்கிறவங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகுது, எவ்வளவு அமௌண்ட் வருதுங்க நான் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிவா எடுத்துக்கலாம். சிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ வச்சுல காசு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இங்க ஸ்டூடெண்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 28,000. ஸோ நான் நியூ ரெஃபரன்ஸ்ல கொடுத்துட்டு என்னென்ன சார்ஜஸ் ஃபீஸ் ஆகுது அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஆகுது. இது போக டியூஷன் ஃபீஸ் 5,000, லைப்ரரி 5,000, பஸ் வந்து பாத்தீங்கன்னா 8,000 ஆகுது. ஸோ டியூஷன் ஃபீஸ் 5,000, லைப்ரரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,000 அண்ட் பஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 8,000. ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அப்துங்களுக்கு 32,000 வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஆகுது. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அப்துல் கொடுத்துட்டு 32,000 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ ரெஃபரன்ஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000, டியூஷன் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,000 கொடுத்துக்கிறேன். லைப்ரரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,000. இதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,000. ஸோ கொடுத்துட்டு இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கான சேலரி கொடுக்க போறோம். சுகன்யாங்களுக்கு 45,000 அண்ட் கவிதாங்கிறவங்களுக்கு 45,000 நம்ம கொடுக்க போறோம். ஸோ இவங்களுக்கு வந்து காஸ்ட் சென்டர்ல டீச்சர்ஸ்ங்கிறது வரும். டீச்சர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ யாருக்கு கொடுக்க போறோம்? சுகன்யாங்கிறவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 45,000. இன்னும் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபாலோ பண்ணி நம்ம டீச்சர்ஸ்ல கவிதாங்கிறவங்களுக்கு 45,000 நம்ம கொடுத்துக்கலாம். சேலரி கொடுத்துட்டு 45,000 கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு நமக்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ் நம்ம பேமெண்ட்டோ அல்லது நம்ம ஜேர்னல் என்ட்ரி மூலியமா நம்ம போட்டுக்க முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அதர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது கொடுத்துறேன். அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 15,000 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நேம் ஆஃப் காஸ்ட் சென்டர் வந்து கிரியேட் ஆகும். நான் இங்க நேம் ஆஃப் காஸ்ட் சென்டர் எதுவும் கொடுக்கல. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ்க்கான காஸ்ட் சென்டர் பாத்தீங்கன்னா நான் கொடுத்துறேன். இது எதுல இருந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் கேஷ் கொடுத்துறேன். கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 நம்ம வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் நான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ்க்கு அண்ட் காலேஜஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸை போட்டுக்க முடியும். நீங்க டேலியில பேசிக்ஸ் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்வெர்ட் சேனலோட பேசிக்ஸ் கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம்ல சர்ச்ல விவி இன்ஃபோடெக் டைப் பண்ணீங்கன்னா நமக்கு விவி இன்ஃபோடெக்கோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டு நமக்கு மேல கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கார்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் ரைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்கும். ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க செக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு Q&A செஷன் இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு விவி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.